ஹலோ greetings to you my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதா நம்ம வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் ஐஐடிஸில் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அடுத்து என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சிசாப் கவுன்சிலிங் நாளைக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளார மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்மே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி விஐடி சென்னையெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாமே நடக்க போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கும் நடக்குது. எல்லாருக்குமே அட்லாஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் ஓரளவு பிரைட்டாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிரச்சனை இல்லை, அவங்க ஓரளவு வந்து கோப்பப் பண்ணி படிச்சிருவாங்க. அதுவே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த பசங்களுக்கு, அது சுத்தமாக மேக்ஸ் பிடிக்காத பசங்களுக்கெல்லாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு நரகனே சொல்லலாம். அது வந்து ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10th நம்ம எல்லாமே ரொம்ப பேசிக்காக படிச்சிருப்போம். 10th டுவெல்த்து அதாச்சும் 11th 12th அந்த டிரான்சிஷனே நமக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்து ட்ரிக்னாமெட்ரிக்கும் இங்கே பார்க்குற ட்ரிக்னாமெட்ரிக்கும் சம்மந்தமே இருக்காது. இங்கே பார்த்த அல்ஜிப்ராக்கும் இங்கே பார்க்குற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நிறைய நியூ சாப்டர்ஸ், அது எல்லாமே இங்கே பார்த்த ப்ராபபிலிட்டிக்கும் இங்கே பார்க்குற ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குலாம் ஒரு லிங்கே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் 11th 12th படித்த எல்லாமே உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் குறிப்பாக ஃபஸ்ட் இயரில் வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சிலபஸ் கிடையாது. என்ன சார் சொல்வீங்க, ஸ்பெசிஃபிக் சிலபஸ் கிடையாது அப்படின்னா? அப்படி இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரான்ச் வைஸ் மாறும். அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸையும் நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சி இசிஇ மெக்கானிக்ஸுமே அதாச்சும் மேத்தமெட்டிக்ஸு கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபர் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். ஏன் சார் இந்த கம்பேரிசன் அப்படின்னா, இப்போ ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நிறையா கெமிக்கல் லேப்ஸ் அது சம்மந்தப்பட்டு தான் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு தேவைப்படுற மேத்தமெட்டிக்ஸ் தான் வேணுமே தவிர அவங்களுக்கு ரேண்டமாக எல்லாத்தையும் படிங்கன்னு கொடுக்க முடியாது. அதுவே இசிஇ படிக்கிறவங்க நிறைய சர்க்கியூட்ஸை பற்றி படிப்பாங்க, கம்யூனிகேஷனை பற்றி படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுனா 4 இயர் சீரிஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்யூனிகேஷனும் வந்துட்டாலே அது எல்லாமே இமேஜினரியை சேர்ந்துடும். ஸோ இமேஜினரினா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இல்லாமல் இருக்கவே இருக்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கான பேஸ் எங்கே இருக்குது? உங்கள் 12th போர்டு எக்ஸாமில் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஓரளவு ஈஸி. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸின்னு சொல்லிட மாட்டேன், ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் டிஃப்ரென்சியேஷனை பற்றி படிச்சிருப்பீங்க, அதில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை பற்றி படிப்பீங்க, அதுக்கப்புறம் சிஆர் ஈக்குவேஷன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் அப்படியே க்ரோத் ஆகிக்கிட்டே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேஸ் கோர் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு போத்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஒரு 2 மாதத்தில் மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் புக் எடுத்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு நீங்கள் போகிறப்ப மறக்காமல் உங்கள் 12th புக்ஸையும் எடுத்துகிட்டு போங்க, மேபி தேவைப்படலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிரான்ச் வைஸ் டிஃபர் ஆகும். இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மோஸ்ட்லி காமன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது இல்லாமல் இருக்காது. அதாச்சும் இந்த டாபிக்ஸ்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் என்ஐடிஸ் போனாலும் ட்ரிபிள் ஐடிஸ் போனாலும் எங்கே போனாலுமே டிஃபால்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் என்ஐடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேறு மாதிரி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியாச்சு ஃபஸ்ட் இயர் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஜென்ரிக்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் இயரில் தான் டஃப் ஆக்குவாங்க. எந்த சிலபஸ் வேணுமோ அவங்களுக்கு எந்த அதாச்சும் பிரான்ச் வைஸ் வந்து அந்த கோர் மேத்தமெட்டிக்ஸை டஃப் ஆக்குவாங்க. ஆனால் என்ஐடிஸ் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே தெளிவாக அந்த பிரான்ச் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அதாச்சும் இந்த பிரான்ச்லாம் நீங்கள் மாறுறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸில் மோஸ்ட்லி அது வந்து நார்மல் ப்ரொசீஜரும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் மாறினீங்கனாலுமே சொல்கிறேன். அதுவே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஓரளவு ஓகே, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு என்ஐடி திருச்சி கிடச்சிருந்துச்சுன்னா என்ஐடி திருச்சி சிலபஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்துடும். அந்த சிலபஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் அங்கே இன்டெகிரேஷன் சிங்கிள் இன்டெகிரேஷன் படிச்சிருப்பீங்க, இங்கே எடுத்தோடனே டபுள் ட்ரிபிள் அப்படி டெவலப் ஆகிக்கிட்டே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னே ஒரு பயத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப ஈஸி. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு வந்து கேட் எக்ஸாம் எழுதுகிற எய்மும் இருக்கும்,
உங்கள் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, எப்படி நீங்கள் ஜேஇ கோச்சிங்க்கு அவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக செலவு பண்ணீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் கேட் கோச்சிங்க்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய காசு வாங்குவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பிஒய்க்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக ஈஸியாக தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மேக்ஸை தயவு செஞ்சு புரிஞ்சு அட்லீஸ்ட் பாதியாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். ஃபார்முலாஸை அப்படியே ரேண்டமாக மெமரைஸ் பண்ணுறது அந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கனாலுமே உங்கள் பசங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சிலபஸ். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், பிடிஇ, ஓடிஇ, இந்த கான்செப்ட்லாம் டிஃபால்ட் கண்டிப்பாக இருக்கும். சிஎஸ்சி, இசி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த ரெண்டுலாம் கண்டிப்பாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெக்டார் கேல்குலஸ் ரிலேட்டடாக நிறைய இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்டெக்ரல் கேல்குலஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது ஆனால் முன்ன பின்ன மாறும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, 4 இயர் சீரீஸ்லாம் இவங்க வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அதுவே என்ஐடிஸில் 4 இயர் சீரீஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வச்சுருந்தவங்களும் இருக்காங்க, செகண்ட் செமஸ்டர்லையும் வச்சுருந்துருக்காங்க. ஒரு சில என்ஐடிஸில் வந்து தேர்ட் செமஸ்டர்லையும் வச்சுருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ், மொத்தம் 4 பேப்பர். அந்த 4 பேப்பரும் ஆனால் சரியாக படிக்கலைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஃபரன்ஸ் புக். இந்த புக்ஸை மட்டும் தயவு செஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் வாங்க முடிஞ்சால் நல்லது. இன்கேஸ் வாங்க முடியலன்னா எப்படி இன்டர்நெட்டில் அவைலபிலிட்டி இருக்கும். ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஓப்பன் ரிசோர்ஸாக கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லேயே ஹெச்டி பிரிண்ட்டாகவே லீகலைஸ்டாக, நான் வந்து இல்லீகல்லாம் சொல்லலை, லீகலைஸ்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதுவே நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமமே 600-700 தான் ஸ்டார்ட்டே ஆகும். இந்தியன் ஆத்தர் புக்ஸுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு புரியும் மை டியர். ஆனால் இவங்களது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு மல்டிபிள் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அது மூலமாக தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கவே முடியும். அப்போனா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்களே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செமஸ்டர் 2 லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது மேட்ரிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் லீனியர் அல்ஜிப்ராவில் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி லீனியர் அல்ஜிப்ரா. அதுக்கப்புறம் நம்ம 12th படித்தது அது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஓரளவு ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப டஃப் கிடையாது. ஓரளவு நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஆனால் என்ஐடிஸ்க்கு இவங்க அந்த அளவுக்கு கேட்கலாம். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு. லீனியர் அல்ஜிப்ரா அளவுக்கு டெப்த் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரான்ச் வைஸ் மாறும். ஸோ உங்களுக்கு என்ன சிலபஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எந்த காலேஜில் சேர்ந்துருக்கீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd செமஸ்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் வந்து செட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, கிராஃப் தியரி நான் என்ஐடிஸ்க்கு ரொம்ப பார்க்கல. மேபி அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரான்ச் வைஸ் மாறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கிராஃப் தியரி ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து பிஜி படிக்கிறப்ப தான் இருந்துச்சு. கிராஃப் தியரி வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து இப்போ தான் க்ரோயிங் ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். நிறைய தியரிஸ், ரிசர்ச் ஒர்க் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் கிராஃப் தியரியில் தான் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இல்லை 10th படிச்சிருக்கும், 11th 12th படித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கும். அதாச்சும் இதனுடைய புக்கு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் யூஜி படித்தப்பே சரி, பிஜி படித்தப்போ, நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அப்போயுமே இவ்வளோ பெரிய புக்கு எனக்கே புரியல, ஏன் இவ்வளோ பெரிய புக்கு இதுக்கு போயிட்டு அப்படின்ட்டு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக சால்வ் பண்ணலன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து அப்போ படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இப்போ என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டீச் பண்ணுறதுனால இப்போ பார்க்குறப்ப அப்போ இதுக்காக போய் பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்பொழுதுமே ஒரு ஸ்டேஜ் கடந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாங்கிற ஐடியாலாம் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 ஸ்டெப் அஹெட் போயிட்டு நீங்கள் திரும்பி வர்றப்ப அந்த பாதை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாதையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கடந்து போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் அந்த பாதையை பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்ப வந்து தொட்டுட்டு திரும்ப போகிறது
உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மேபி பார்ஷியல் ட்ராப் ஐடியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்னது. இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி எல்லா சிலபஸுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஸ்கூல் மேக்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு எதெல்லாம் டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்சியேஷன், பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், ஓடி ரெண்டுமா மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டெகிரேஷன், மல்டிபிள் இன்டெகிரேஷன் எல்லாமே வந்துடும், டபுள் ட்ரிபிள். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸாக மாறும். அதுக்கப்புறம் மேட்ரிசஸ், அட்வான்ஸ்டு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன், அதான் லீனியர் அல்ஜிப்ரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் டோன்ட் மெமரைஸ் ஃபார்முலாஸ் இமிடியேட்லி. நான் முன்னாடியே சொல்கிறது தான், அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. மேபி அண்ணா யூனிவர்சிட்டி கூட நீங்கள் நிறைய பிஒய்க்யூ சால்வ் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் எழுதிடலாம். ஆனால் என்ஐடிஸ்க்கு நான் சொல்லி கொடுத்ததுனால சொல்கிறேன், அவங்க இன்டர்னல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், இதுலேருந்து தான் ஒரு கொஷின் வரும்னு எதிர்பார்ப்போம். அது இல்லாமல் அவங்களும் வேறு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா வந்துரும்ப்பா அப்படின்னு தான் என்கிட்ட படிக்கிற கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க. சார் இதெல்லாம் வந்துரும்னு சொல்லிருக்காங்க சார், இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம்னா அது வராது. அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, சார் இப்போ என்ஐடிலாம் வந்து பாஸ் ரேஷியோ கம்மியாகுது, அதனால் ஈஸியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதாவது இப்போ வந்து ரொம்ப அவங்களோட பாஸ் ரேஷியோ கம்மியாகிறப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே கொஷன் பண்ணுவாங்களாம். அப்போ நீங்கள் ஒழுங்காக சொல்லித்தரது இல்லையா, ரீசன் என்ன அப்படிலாம் அவங்க கேட்குறப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு கொஷனபிள் ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட மீட்டிங்கில் அப்படின்ட்டு அவங்க ஈஸியாக கேட்பாங்க சார் அப்படின்னா. ஆனால் ஈஸியாலாம் கேட்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸ் ஐஐடிஸ் அவங்க வந்துட்டு எந்த ஒரு சூழல்லையும் காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஓகே, நீங்கள் பாட்டு ரேண்டமாக சாட் ஜிபிடி இருக்குது சார், ஏஐ இருக்குது சார், கிளாட் இருக்குது சார், அது இருக்குது சார், இது இருக்குது சார், என்ன தான் எல்லாமே இருந்தாலும் எக்ஸாமினேஷன் ஹாலுன்னு வர்றப்ப உங்கள் மூளை அது மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏஐக்கெலாம் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், அதுக்கு ஏற்கனவே இருக்க வெப்சைட்ஸை அனலைஸ் பண்ணி தான் சாட் ஜிபிடி, ஜெமினி எதுவாக இருந்தாலும் சொல்லும். எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த அதால் சொல்ல முடியாது, இருக்கிறதே மாற்றியும் சொல்லும். அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஜோசா கவுன்சிலிங் அப்போவே சார் சாட் ஜிபிடி கிடைக்கும்னு சொல்லிட்டுச்சு சார், நீங்கள் என்ன சார் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. சாட் ஜிபிடி இது எல்லாமே, இந்த சாட் ஜிபிடி இது எல்லாமே ரேண்டம் வெப்சைட்டை சர்ச் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆன்சரை சொல்லும். ஸோ அது சொன்ன ஆன்சர் பர்ஃபெக்ட் கரெக்ட் அப்படின்ட்டு தயவு செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அதை நம்பாதீங்க. அதனால தான் டிஸ்க்ளைமர் மாதிரி அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க, சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், ஜெமினி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், கிளாட் கேன் மேக் மிஸ்டேக்ஸ். இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலுமே, ஏஐ டூல்ஸ் வந்தாலுமே கீழே அந்த ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுருவாங்க. ஸோ செக் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் தான் நிறைய புக்ஸை அனலைஸ் பண்ணணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உருவாக்குனவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன். இந்த ஏஐ உருவாக்குனவர், கம்ப்யூட்டரை உருவாக்குனவங்க, இந்த உருவாக்குன இலான் மஸ்க், இவங்க எல்லாருமே சொன்னது நாங்கள் புக்ஸை நிறையா படிப்போம். ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலை, அதை படித்ததுனால தான் இதை உருவாக்க முடிஞ்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்களுமே புக்ஸை நிறையா ரெஃபர் பண்ணுங்கள், நீங்களாக அனலைஸ் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் சொல்லிடுவாங்க, அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் அந்த புக்ஸில் இருக்கும், அதை லேர்ன் பண்ணுங்கள். அதுலேருந்து ஃபார்முலா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அனலிட்டிக் ஃபங்க்ஷனும் வரும். இப்போ அனலிட்டிக்னா என்ன, அப்போ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியணும். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண எல்லா எக்ஸாம்பிள்ஸும் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக வருமா, அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் தெரியும், ஆல் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ். ஆனால் வைஸ் வெர்சா நாட் ட்ரூ. ஏன் நாட் ட்ரூ, அப்போ அது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிறப்ப தான் மேபி உங்களுக்கு வந்து உங்களோட செமஸ்டருக்கு பிரச்சனை இல்லை, கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறப்ப பிரச்சனை ஆகும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரிவிஷன். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூக்கெலாம் போகிறப்ப நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டு போகிறப்ப அப்படியே கான்ஃபிடென்ட்டாக போவீங்க. ஒரு பெரிய கம்பெனிஸ் கிட்ட அந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் போகிறப்ப அப்படியே ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போவீங்க. இல்லைனா ஐயோ என்ன கொஷின் கேட்பான்னு தெரிலையே அப்படின்ட்டு நமக்கே ஒரு பதட்டம் வந்துடும். இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் வருமானு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹேபிட் தான் உங்களோட கோர் சப்ஜெக்டையும் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக அமையும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
இதுதான் வந்துட்டு ப்ராக்டிஸ் எவ்ரிதிங். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் மேக்ஸை வந்துட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியும். இல்லை அவனை முறைச்சிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த 4 வருஷம் உங்களுக்கு எப்படி போகுன்னு தெரியாது. ஸோ மேக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆக்கணும். ஃப்ரெண்ட் ஆக்கணும் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி டெய்லியும் பார்ப்போம், இல்லை ஃபோனில் பேசுவோம். நமக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விலகிட்டா கூட நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸோட ஒன்ஸ் ஒரு தடவை ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காலத்துக்கும் உங்களை மறக்கவே மாட்டான். இவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் நிறையா வரும், கரெக்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ரோட் மேப், பெஸ்ட்டு ரோட் மேப் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு லேர்ன், சால்வ், மேக் மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் கரெக்ட் இட், இம்ப்ரூவ் இட், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக வேறு எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கிளாஸஸ் வேணும்னாலுமே, ஏன்னா நான் எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ எடுக்கணும்னாலும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய் பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.